டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்குமே இனிய விஜயதசமி மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஒரு நல்ல நாள்ல உங்க எல்லாரும் மீட் பண்றது. அதுவும் நம்ம சன் குடும்பத்தோட உங்களை மீட் பண்றதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து நம்ம இன்னைக்கும் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம குடும்பத்தோட நண்பர்களோட உட்கார்ந்து ஒரு வேளை நிம்மதியா சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா வாழ்க்கையில கல்வி, செல்வம், முக்கியமா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வீரம், இது எல்லாமே நம்மளுக்கு தந்திருக்க ஒரு பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு சில பேர் வந்து கல்விதான், செல்வம் தான், இல்லங்க வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட பேச போறாங்க. வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரும் மீட் பண்றதுக்கு. முதல் வரிசையில கல்வி அணி, அதுக்கப்புறம் செல்வம் அணி, அதுக்கப்புறம் வீரமா அப்படின்ற அணி பலமா உட்காந்துருக்காங்க. ஆனா ஏன் நடுவுல உட்காந்துருக்கவங்க மட்டும் செல்வம் இருக்கிறதுனால உங்ககிட்ட கொஞ்சம் பணக்கார திமிரு தெரியுற மாதிரி தெரியும். அது எப்பவுமே இருக்கும்ல, பணம் இருந்தாலும் திமிரு இருக்குதானே செய்யும். சோ பணம் இருந்துட்டா போதும்ல, அவ்வளவுதான். பணம் இருந்தா போதுங்க, மத்த எல்லாம் வாங்கிடலாம். திமிரு இருந்தா அடிச்சிரும். அதனால கொஞ்சம் இதாவே இருங்க. அதாவது பொறாமையில எல்லாம் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஷோ இன்னும் லீடே குடுக்கலப்பா. இல்ல கல்வியும் செல்வமும் பேசுறாங்க, வீரம் வந்து லைட்டா அப்படியே வீரம் வந்து சைலண்டா பேசாதுங்க, செய்யும். கொஞ்ச நேரத்துல பாருங்க, கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன செய்யும். ஓகே, சோ இன்னைக்கு ஒரு தரமான செய்தல் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்பலாம். சோ இவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து கரெக்டான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கும் அதை வந்து கரெக்டான முறையில் அணுகிறதுக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை நான் இங்கே வந்து கூப்பிட போகிறேன். ஒரு சிறப்பு அழைப்பாளர், நம்ம சன் டிவியோட சொத்துன்னு சொல்லலாம். முக்கியமாக அவர் பேச ஆரம்பிச்சா சரசடன்னு வெடி அடிக்கிற மாதிரி எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு. ஒரு நகைச்சுவை பேச்சு அவர்கிட்ட இருக்கும். இது எல்லாமே எல்லாரையுமே கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்டிமன்ற ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஒரு சரியான நபரை நாங்க கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். கல்வி, செல்வம், வீரம், இப்படி 3 விஷயங்கள் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுங்க சில வார்த்தைகள். முதல்ல இவங்க எல்லாரும் இந்த மாதிரி கூடி வந்ததுக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துகளும். தேங்க்யூ சார். கொடுத்த கேரக்டர்ல சண்டை போட்டு பழகின அவங்கள பொதுவான ஒரு விஷயத்தை கொடுத்து பேச வச்சிருக்கிற சன் டிவிக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துகள். 3மே முக்கியம்தான். ஆனால் அது எது ரொம்ப முக்கியம், அது இனிமே இவங்க வார்த்தைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இது கல்வியா, செல்வமா, வீரமா? ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை தருவது எது? கல்வியா, செல்வமா, வீரமா? முதல்ல டாப்ல உட்கார்ந்துருக்க கல்வி அணியினரே, வாழ்க்கையில கல்வி இருந்தா போதும் மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எதனாலன்னு சொல்லுங்க. அதாவது நீங்களே தலைப்பிலேயே சொல்லிட்டீங்க இல்லையா, கல்வியா, செல்வமா, வீரமா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க கல்வின்னு இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா கல்வி தானே சிறந்தது. ஸோ கல்வி இருந்தா எல்லாமே கிடைக்கும். என்னை பொறுத்தவரை கல்வின்றது ஒரு கான்ஃபிடென்ட். சார் இதையே நான் வந்துட்டு என்னோட பையன் 5வது கிளாஸ் படிக்கிறான். அவனோட புக்கில் பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் படிக்கலை, நான் 10வது வரைக்கும் தான் படித்தேன். ஸோ அந்த படிப்பை 10வது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பீங்கல்ல. படித்தேன் சொல்கிறேன். அந்த படிப்பு படிக்காததால் நான் எதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறது எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ படிப்புன்றது எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியுது. இப்போ செல்வந்தர்களே நீங்க சொல்லுங்க. அதாவது கல்வி கண்டிப்பாக தேவை, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி வீரம் கண்டிப்பாக தேவை. இது எல்லாத்துக்கும் மேலே தேவை வந்து செல்வம் தான் சார். செல்வம் இருந்தால் நீங்கள் கல்வியும் பண்ணலாம், வீரமும் கற்றுக்கலாம் இல்லையா. இப்போ எனக்கு வந்து ஒரு வீரமுக்கு வந்து இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு 10 பவுன்சர் கூட நான் வச்சுப்பேன் அர்ஜென்ட்டுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு செல்வம் தான் சார். செல்வம் இருந்தா நீங்களே என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் பேசி முடிச்ச உடனே இன்னும் நான் முடிக்கல, அவங்க பேசிரட்டும்மா. ஆமா, ஏன்னா செல்வ கட்சி செல்வாக்கானது. ஆமா, கல்வியே படிக்கணும்னாலும் செல்வம் வேணும். வீரர் வீராங்கனைகளே நீங்க சொல்லுங்க, எதனால கல்வி செல்வத்தை மேலும் இந்த வீரம் உயர்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அவங்க சொன்னாங்க கல்வி தான் ஃபர்ஸ்ட்னு. கல்வி வந்து போய் படிச்சோ மற்றவங்களை கேட்டோ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்வம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக நம்ம கடுமையாக போராடணும். வீரம் அப்படிங்கிறதுல சண்டைன்னா டக்குன்னு எந்திரிப்போம்.
எவ்வளோ படிச்சவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வந்தரா இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு ஒரு ஃபைட் அப்படின்னா இவர் சொன்னார், இவர் என்ன சொன்னார், எங்கிட்ட செல்வம் இருந்தால் 10 பவுன்சர் வைப்பாங்க, 10 வீரம். அப்போ அந்த வீரம் உங்ககிட்ட இல்லைங்கிறதுனால தானே வீரத்தை தேடுறீங்க. நாங்கள் யார்கிட்டயும் வீரத்தை போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நானும் ஒரு 30 வருஷமா பேசியிருக்கேன். ஒரு பேச்சாளர் சடக்குன்னு இப்படி எந்திரிச்சு பயமுறுத்தினது இப்பதான் முதல் முறை. அந்த வீரத்துக்கான ஒரு சாம்பிள் சார் அவங்க அதுதான் கொடுத்திருக்காங்க. சார் வீரம். நீங்க இப்போ ஒரு நிமிஷம் பயந்தீங்க இல்லையா, அந்த பயத்தை வர வைக்கிறதுக்கு பேரு தான் வீரம். வீரம் அப்படிங்கிறது மன உறுதி. வீரம் அப்படின்றது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா? மனம் சார்ந்தது சார். மனம் சார்ந்ததாங்க ஐயா. மனம் சார்ந்தது. மனம் சார்ந்த உடல் வந்து ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து 6 வயசுல வீரம் இருக்கலாம், 60 வயசுல வீரம் இருக்கலாம். உடம்பு வந்து அது வந்து தோல் தான். ஆனா இது உள்ள இருக்கிறது வீரம் இருக்குல்ல, அது மனம் சார்ந்தது. மன துணிச்சல் தான் வீரம். இப்போ எல்லாருமே பேசும்பொழுது ஏட்டுக்கல்வியை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். இன்னைக்கு இவங்க எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல பாடம் படிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. கல்வி என்பது நிரந்தரமானது. இன்னைக்கு செல்வம் இருக்கலாம், நாளைக்கு பிசினஸ் படுத்துருச்சுன்னா செல்வம் போயிடும். இன்னைக்கு இருங்க, let me finish. இன்னைக்கு 6 பேக் இருக்கலாம், நாளைக்கு வயசாச்சுன்னா ஃபேமிலி பேக்கா மாறிடும். ஆனா கல்வி என்பது நிரந்தரமானது. அது என்னைக்குமே யாராலையும் உங்ககிட்ட இருந்து அதை பிடுங்க முடியாது, அதை திருட முடியாது அப்படிங்கிறது தான். சார் எவ்வளோ கல்வி லைட்டா ஜாலியா ஒரு விஷயம் பத்தி பேசலாம். காதல் வாழ்க்கைக்கு கல்வியா செல்வமா வீரமா? உண்மை சந்தோஷமான உலகத்துக்கே தெரியும். ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் காதல் கை கூடுறதுக்கு எது முக்கியம் சொல்லுங்க. இல்ல முதல்ல காதலுக்கு வீரம் தான் முக்கியம்ன்றதுக்கு அவர் பாயிண்ட் சொல்லட்டும். மேட்ரிமோனில நீங்க வந்து ஒரு லவ் பண்றதோ, ஒரு பையனோட பார்த்தோன்னே ஒரு பொண்ணு பாக்குறான்னு வைங்களேன், மேட்ரிமோனி கூட வேணாம், ரோட்ல பாக்குறா இந்த பையனை லவ் பண்ணணும்னு, ஃபர்ஸ்ட் அவன் என்ன படிச்சிருக்கான்னு அந்த பொண்ணு யோசிப்பாளா? இல்ல அந்த பையன்ட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு யோசிப்பாளா? ஏய் ஆள் நல்லா வாட்ட சாட்டமா செம்மையா இருக்காண்டி, லவ் பண்ணா இவனை தாண்டி லவ் பண்ணா. அங்க இருந்தே வீரம் வருது சார். காதலுக்கு கல்விதான் முக்கியம் அப்படின்னு உங்க அணியில யாராவது ஒரு வலுவான பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். காதலிக்கிற 2 பேர் வீரத்தை பார்த்து முதல்ல அட்ராக்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் செல்வம் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப தொலைதூரம் ஒன்றா போகிற 2 பேர் வந்து மனசு ஒத்தாதான் ஒன்றா போக முடியும். அதுக்கு வந்து இந்த மனக்கல்வி மனம் திறக்கணும்னா அது கல்வி ரொம்ப முக்கியம். அறிவு சார்ந்த விஷயம். அதனாலதான் IAS IPS ட்ரைனிங் போறவங்க அங்கேயே காதலிச்சு அப்ப எல்லாரும் இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா IAS IPS மட்டும் தான் கல்யாணம் ஒரு பண்ணிக்கணும். டவுட் சார், ஒரு டவுட். அது என்ன சார் மனக்கல்வி? எங்க சார் திருவள்ளுவர் படிக்கிறோம்? எந்த ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில படிச்சாங்க? மனக்கல்வி. மனக்கல்வி யுனிவர்சிட்டில படிச்சாங்க. இல்ல, இல்ல, புரியுது பாருங்க, அது கூட தெரியல. சரியான அறிவுசா இருக்காங்க. கொஞ்சம் வீரமா பேசிட்டாரு. ஓகே, சோ இப்போ வந்து வீரம் அணி தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ரப்போசல் முதல்ல ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நாங்க தான் காரணம், அந்த வீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ உங்க அணியில இருந்து இங்க ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணுக்கு அந்த வீரதீரமா பேசி ப்ரப்போஸ் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். சரியா? சார் பண்ணிக்கலாம். என்கிட்ட என்னையா கேக்குறீங்க? ஏதோ நான் சொல்லிதான் எல்லாம் நடக்கிற மாதிரி. ஓகே, நீங்க தான் இப்ப நடுவரா இருக்கீங்க. வீரம் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் நான் நடுவர் கிடையாது. யாருக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க? இன்னொன்னு இங்க நான் வந்து சிறப்பு அழைப்பாளர் தானே தவிர இது பட்டிமன்றம் இல்லையே, இதுல நடுவர்லாம் கிடையாது. ஏதோ நடக்கிற நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். இருப்பா வீரம்ல இல்ல அடிக்க வர மாதிரியே வரீங்களே. இல்ல வீரம்னா அப்படிதான். புஷிதா, நான் ராஜ்கமல். நான் வந்து எல்லா விதத்துலேயும் தைரியமாக லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் பணம்லாம் செகண்டரி, அது குப்பையில் போடு. படிப்பு நான் பெருசாக படிக்கலை, அதையும் தூக்கி ஓரமாக விட்டுரு. பட் நீ எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஆம்பளையா லைஃப் பூரா உன்னை இன்னொருத்தன் வேற எவன் கண்ணில் உன்னை பார்த்தாலும் அவனை வெட்டி சாய்ச்சிட்டு உன்னை சந்தோஷமா என் மனசில் இங்கே பாரு நல்லா இருக்கு, என் மனசில் தைரியமாக உன்னை நான் பத்திரமா வச்சுப்பேன் பூஜிதா. நான் வீரமானவன், எல்லாத்துலேயும் தைரியமானவன். லைஃப்பில் 1 ரூபா இல்லைன்னாலும் உன்னை சந்தோஷமா என்னோட வீரத்தை வச்சு இருங்க வர. அடுத்த ஒரு டவுட், நீங்க அவங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி வேலை கேட்குற மாதிரியே இருக்குது. பிரச்சனைகள் ஏதோ ஒரு பொண்ணு வந்து முதல்ல என்ன தெரியுமா எதிர்பார்க்கும்? ஒரு ஆம்பளை எதிர்பார்க்கறது என்னன்னு? செக்யூரிட்டி. சரி பாருங்க, எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களே சார். வந்து ஆக்ட் பண்ணதா சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா சார், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க சார். நான் அழகா ப்ரப்போஸ் பண்ணி நம்பர் வாங்கி அப்படியே ஃப்ரெண்ட் ஆகலாம்னு பாக்குறேன். இப்படிதான் வீரம் இருக்கிறவங்க போய் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு அவர் காட்டி இருக்கிறார். இல்ல சார், வீரம் இருக்கிற என்னலாம் நான் சொல்லவே இல்லையே. சார் சொல்லுங்க. ஐ லவ் யூ புஷிதா.
ஓகே இப்போ வந்து வீரமணியினர் வந்து அவங்களுடைய ப்ரொபோசல் சொல்லிட்டாங்க சார். ஆனா நான் அதை வந்து இப்போதைக்கு பாஸ் பண்றேன். pause. ஏன்னா மித்த 2 அணியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு முடிவுக்கு வரலாம். வரலாம். சோ செல்வம், பணத்தை வச்சு ஒரு பெண்ணை கவரலாம் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி அது அப்படின்றத ஒரு சாம்பிள் நீங்க காட்ட போறீங்க. யார் வரா? காதல் மண்ணெல்லாம் கிடையாது. என் பேர் துரை. நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பையன். இப்போ நானும் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன், அப்பாவோட பிஸ்னஸ். ஃபேமிலி செட்டில்டு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசி லவ்வை சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலாம். செட்டில்டாக இருக்குது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஐ லவ் யூ. என்ன சொல்கிறீங்க? அதாவது இப்போதைக்கு அவங்க வந்து செல்வ கட்சியையும் ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப கல்வி பாருங்க, இப்போ நீங்க தான் இருக்கீங்க. சோ நீங்க வந்து கல்வியினுடைய அந்த அறிவை வச்சு எப்படி ப்ரப்போஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினவங்க எல்லாம் அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. நான் உன்னை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து யூ ஆர் வெரி இம்ப்ரெசிவ். ஏன் இம்ப்ரெசிவ்னா உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், நீங்கள் பேசுகிற விதம், உங்களுடைய அறிவு. ஓகே, உங்களுக்கு இருக்கிற இந்த திறமையெல்லாம் பார்த்து நான் நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெஸ்ட். ஸோ ஐ ஃபீல் எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வேவ்லென்த் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு ஆள், ஒருத்தரோட அறிவும் திறமையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஐ திங்க் அந்த வேவ்லென்த் மேட்ச் இருக்கிறதுனால நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் டெஃபினெட்லி ஐ திங்க் நம்ம ஒரு நல்ல லைஃப் லீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் யூ and I hope you love me too. ஓகே, ஒரு நிமிஷம் முடிஞ்சு கிளம்பு. அந்த சூழ்நிலையில வச்சு டெய்லி என்ன பண்ணுவார்னா, காலையில மத்தியானம் நைட்டு டியூஷன் எடுப்பாரு, சாப்பாடு போட மாட்டாரு. சரியா? காசு கிடையாது. மேக்கப்புக்கு பணம் தர மாட்டாரு, அழகா ட்ரெஸ் பண்றதுக்கும் பணம் தர மாட்டாரு. உன்னை டெய்லி வர்ணிச்சிருப்பாரு, அதை நீ கேட்டுட்டே இருக்க. பூஷிகா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சார் இப்போ வந்து 3 பேருமே ஒரு டாக்கிங் மேட்ரிமோனி ஆட் மாதிரி தான் வந்து பேசினாங்க. இப்போ அதுலேருந்து என்னுடைய ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் சொல்லுங்க, இந்த 3 ப்ரொபோசலில் எது வந்து கரெக்டாக இருந்துச்சு, எதை நம்ம ஏற்றுக்கலாம்? எப்போவுமே சாதாரண மக்கள் அப்பாவா இருக்கிறவங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்னால் நான் ஒரு மிடில் கிளாஸை விட கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப பெரிய டாடா ஃபேமிலி அவங்களாம் ஐயோயோ வேண்டாம் அப்படின்வாங்க. கல்வி தரம் பார்ப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்னா அந்த மாப்பிள்ளை அதை விட இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும், அல்லது அந்த லெவலுக்காவது இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகுதான் வீரமா இல்லையான்னு பார்ப்பாங்க. வரும்போதே நெஞ்சை நிமித்திட்டு நின்னான்னு வைங்க, மாமனார் நினைப்பார் இப்போவே எகிரி நிற்கிறானே, பொண்ணை கொடுத்துட்டா இவன் என்ன அடிப்பானோ இல்லை என்னையவே அடிப்பானோ அப்படின்னு நினைப்பாங்க. இது சமூகத்தில் இருக்கிற நிலைமை சொல்கிறேன். அவங்க பார்க்குறது வந்து ஒன்று ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் படித்தது, 3வது தான் வீரத்தை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஓகே, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வந்து அவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம கொடுத்த உடனே அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அணிக்காக அதை ஆத்மார்த்தமாக செஞ்சதுலேருந்து வரிசைப்படுத்தி நான் வேணா சொல்கிறேன். அதில் வந்து முதல்ல எனக்கு கல்வி பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஆத்மார்த்தமாக பேசினார். அதாவது நீங்கள் அப்படின்னு இல்லாமல், அதாவது என்னையும் சேர்த்து வச்சு அவர் வந்து பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து ஈக்குவலாக ஃபீல் பண்ணேன். அடுத்தது டெஃபினெட்லி வீரம் நம்மளுக்கு தேவை. வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்கள் இருக்கும், கல்யாண வாழ்க்கையில் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கும், அதை சேர்ந்து சமாளிக்கணும் அப்படின்றதுக்கு வீரம் எனக்கு டெஃபினெட்லி தேவைப்படுது. ஒரு ஆண்மகனாக அவர் வந்து ஒரு சக கம்பேனியனாக வந்து எனக்கு அதை கொடுக்கும் பொழுது எனக்கு இன்னும் தைரியம் வரும். என்னால் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நானும் தனியாகவே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக பின்னாடியிலேருந்து அவர் இருப்பார் நான் நம்புகிறேன். 3வது வந்து நான் செல்வமாக பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு அது தேவை, ஆனால் அது மட்டுமே லைஃப் இல்லை அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும், காதல் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன். படிச்ச பிள்ளை சார் அதான் தெளிவா பேசுது. படிச்ச பிள்ளை சார் அதான் தெளிவா பேசுது. சார் பாருங்க, நீங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறீங்க. ஆனா அவங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த அப்ரோச் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஓகே, அதுதான் புத்திசாலித்தனமான அப்ரோச். இப்போ ஒரு சூழ்நிலையில நம்மள்கிட்ட உண்மையாவே பணம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேஸ் பண்ண சில சங்கடங்கள் இருக்கும் இல்லையா லைஃப்ல.
ஸோ அதை பத்தி நீங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்க, நம்ம எவ்வளவோ கல்வி அந்த அறிவு இருந்தா டெஃபினெட்லி பணம் வந்துடும் அப்படிலாம் சொன்னீங்க. ஏதோ ஒரு நாள் உங்க கையில பணம் இல்லை அப்படின்றதுக்காக நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு சூழ்நிலை. பணம் இல்லை அப்படிங்கிறனால எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து எங்களை வந்துட்டு ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்னோடய வீட்லேயும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம ஒரு லெவலாக இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடியே அந்த மரியாதை வருது. அது இல்லைங்கிறப்போ நம்மளை யாருமே அந்த இடத்துல கௌரவப்படுத்த மாட்டாங்க. அதனால நான் நிறைய வழியை அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் வந்து பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்குங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது என் மம்மிக்கு ஹார்ட்டில் பிளாக் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ பைபாஸ் பண்ணோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே வந்து 5 lakhs ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த டயத்தில் ஆக்சுவலி என் கையில் காசு இல்லை. அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஐயோ நம்மக்கிட்ட கேஷ் இருந்ததுன்னா இம்மீடியட்லி என்னால் அட்மிட் பண்ண இருக்க முடியுமே, நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ 3 பேரும் வந்து பணம் எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை இதெல்லாம் நம்ம வந்து பேசணும். இப்போ இந்த 3ல் எது நம்ம கிட்ட அதிகமாக இருந்தால் பிரச்சனைகள் நிறைய லைஃப்ல வருது? பணம் நிறைய வருது. வீரம் அதிகமா இருந்தா கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகம் சொல்லு பாப்போம். நம்ம எங்கேயாவது நம்மளால முடியும்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஃபேஸ் பண்றோம். அந்த இடத்துல திடீர்னு நம்மளால முடியும் 2 பேர் தானே இருக்காங்க, நம்ம அடிச்சிடலாம்னு சொல்லி கை வாங்கினா முடியலங்கிறது வீரமே கிடையாது. தெரியாது இல்லையா? அவங்க கேட்கறது பிராக்டிக்கல் கொஸ்டின். எது அளவுக்கு அதிகமானா பிரச்சனைகளை வரவழைக்குது, அதுதான் அவங்க கேட்கறது. பணம் அதிகமாகும் போது ஒரு குருட்டு தைரியம் வருது தெரியுமா? இவங்க சொல்கிற அந்த வீரம் அப்படிங்கிறது ஒரு குருட்டு தைரியம் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட பணம் இருக்கே, நம்மளை அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம் வரும். அதனால் அது ரெண்டும் அளவுக்கு அதிகமாக ஆகும் பொழுது வந்து பிரச்சனை வரும். ஆனால் கல்வி எப்போவுமே நம்மளை வந்து பக்குவப்படுத்தும், பதப்படுத்தும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை அறிவு சார்ந்த ரீதியாக எப்படி சமாளிப்பது, எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் நமக்கு கொடுக்கும். ஸோ கல்வி என்றைக்குமே வந்து பிரச்சனையில் கொண்டு போய் முடிக்காது. ஆனால் அளவுக்கு அதிகமான பணமும் குருட்டு தைரியமும் எப்போவுமே பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். பிரச்சனைகளை உண்டாக்குறதுன்னா செல்வம் தான் அவங்க நினைக்கிறாங்க. 100% பணம் தாங்க. 100% பணம் தான். ரஜினி சார் அதான் சொல்லியிருக்காரு, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ எஜமான், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காசு நிறைய இருக்கும்போது ஒன்று ரைடு வரும். நீங்க கவனிச்சிங்களா, இந்த 25 கோடி ஒருத்தர் கிடைச்சிருக்க கேரளால, அவர் கண்ணீர் வடிக்கிறார், எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நான் நிம்மதியா இருந்தேன். ஏன்னா வீட்டு வாசல்ல எந்நேரமும் வந்து பணம் கேட்குறாங்களா, பிரச்சனை பண்றாங்களா, காசு வந்தது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. பேட்டி கொடுத்திருந்தாரு. அணிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பதில் சொல்லணும்னா, அணிகள் வீரம், செல்வம், கல்வி எல்லாம் விட்டுட்டு பதில் சொல்லணும்னா, நம்பர் 1 பணம் பிரச்சனை, நம்பர் 2 வீரமும் பிரச்சனை தான். ஓவரா வச்சுக்கிட்டு நான் வந்து பெரிய பாடி பில்டரு, வாடா மச்சான் போட்டு பார்க்கலாம், இதெல்லாம் வந்து அவனுக்கு ஆப்பு வைக்கும். ஸோ இது ரெண்டும் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தவிர கல்வி எங்களால் இதுக்குள்ளார, அதாவது என்னால் அதுக்குள்ளார கொண்டு வர முடியல. பரவாயில்ல, ஒரு நேர்மையான கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சமுதாயத்துல யாருக்கு மரியாதை அதிகமா கிடைக்குது? கல்வி இருக்கிறவங்களுக்கா, செல்வம் இருக்கிறவங்களா, இல்ல வீரமா பேசுறவங்களுக்கா, வீரமா இருக்கிறவங்களுக்கா? மத்தவங்க கிட்ட இருந்து யாருக்கு மரியாதை வருது? கண்டிப்பா படிச்சவங்களுக்கு தான். அதான் 3 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு டாபிக் போகுதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த படிச்சவன் தான் அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனோ அதுக்குண்டான கரெக்டான இதையும் கொடுப்பானே தவிர, பணம் இருக்கிறவன் அவன் வாயை பார்த்துட்டு இருப்பான், வீரம் இருக்கிறவன் 2 பேர் வாயும் பார்த்துட்டு இருப்பான். அதனால எங்க போனாலுமே சபையில எல்லா இடத்துலையுமே வந்து படிச்சவனுக்கு தான் என்னைக்குமே மரியாதை. ஐயா, இப்போ நாங்கள் வந்து நடிகனா எங்கே வேணால் போவோம் ஐயா. சினிமாக்காரன், நடிகர்களுக்கு தான் மரியாதை உண்டு. ஓகே, ஸோ அதனால படிச்சா நீங்க பத்தி இப்ப கேட்கல. நீங்க வந்து பாப்புலாரிட்டி பத்தி சொல்றீங்க, அதாவது லைம் லைட்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அது ஒரு துறை சார்ந்தது. பட் இந்த செல்வம் இருக்கிறவங்களா, வீரமா பேசுறவங்களுக்கா, சமுதாயத்துல ஒட்டு மொத்தமா இந்த துறையில இல்லாதவங்களுக்கு யாருக்கு நிறைய மரியாதை தேடி வந்து கிடைக்குது? நான் பேசலாம். கோயில்ல நிக்கிறீங்க, ரொம்ப தாட்டியமான ஆள் அந்த ஊர்ல இருக்கிறவர் பார்த்தாருன்னா எல்லாரும் விலகிடுவான். அவர் உள்ள வராருன்னா மூலஸ்தானத்துக்கு முன்னாடி எல்லாரும் விலகிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மகர்த்தா இருப்பார், அவர் தான் நிறைய கொடை கொடுத்துருப்பாரு, அந்த கோவிலுடைய அத்தனைக்கும் நிறைய பணம் கொடுத்துருப்பாரு. செல்வாக்கு பணம் இருக்கிறவர், அவருக்கு பக்கத்தில் இடம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இவங்க எல்லாருக்கும் நிற்கும் போது கலெக்டர் வர்றாருன்னு வைங்க, இந்த 2 பேரும் விலகிட்டு கலெக்டரை முதல்ல விடுவாங்க. இல்லை,
அவருக்கு என்ன தகுதி? இவர் அளவுக்கு அவர் சம்பாதிக்கல, இவர் அளவுக்கு தாட்டியமான ஆளும் இல்லை. சமூக அந்தஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி கல்வியாளர்களுக்கு தான் முதல் அந்தஸ்து இருக்கும். அதனால தான் இன்னைக்கும் நம்ம கலாம் ஐயாவை பற்றி இத்தனை ஜனாதிபதி இருந்தாலும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ சமூகத்துல யாருக்கு அதிகப்படியா மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விவாதத்தினுடைய முடிவு இங்க வந்து நின்று இருக்கு. சார், இப்ப வந்து வீரம் வர்சஸ் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம்.